guys இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் WAT பாஸ் பேப்பர் 2022 ஜனவரி நடந்த பாஸ் பேப்பரில் கொஷின் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். வினா இலக்கம் 5. வினா இலக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கேட்டிருக்க கேள்வி என்னன்னு சொன்னால், முதலாவது கேள்வி வரையறை காரணியை இனங்காண்கிறது, ரெண்டாவது வரையறுக்கப்பட்ட காரணி அடிப்படையில் உத்தம உற்பத்தியை கணிப்பிடுறது. ரெண்டுமே எதுக்கு கீழே வரும்னு சொன்னால் குறுங்கால உற்பத்தி தீர்மானம் மேற்கொள்ள என்ற பாடத்துக்கு கீழே வரும். சரிதானே? ரைட், கேள்வியை வைப்போம். வரையறுக்கப்பட்ட ஸ்வீட்ஸ் பாக்ஸ் கம்பெனி 3 வெவ்வேறு அளவுகளில் வகைப்படுத்தப்பட்ட இனிப்பு பட்டிகளை தயாரித்து வாடிக்கையாளரின் இருப்பிடங்களுக்கே கொண்டு சென்று விநியோகம் செய்வதில் ஈடுபட்டுள்ளது. கீழ்வரும் தகவல்கள் 2022 2வது காலாண்டுக்காக வழங்கப்பட்டுள்ளன. அதில் தந்திருக்க தகவலை பார்த்திங்கன்னா 3 வகையான பொருள் செய்யணும். ஒன்று சிறிய பொருள், ஆடம்பரமான பொருள், உயர்ந்த பொருள். அதில் நேர்பொருள் தந்திருக்கணும், அவ்வளோ செலவு ஏற்படும் அழகொன்றுக்குன்னு சொல்லி. அதேமாரி திறமையான கூலி மணித்தியாலத்துக்கு 1000 ரூபா வீதம் அவ்வளோ செலவு ஏற்படும்னு சொல்லி தந்திருக்கணும். அதே சமயம் பொதியிடும் தாளின் கிரயம் சதுர மீட்டர் ஒன்றுக்கு 400 ரூபா வீதம் அவ்வளவு செலவு ஏற்படும்னு சொல்லி, விநியோக கிரயம் கிலோகிராம் ஒன்றுக்கு 200 ரூபா வீதம் அவ்வளோ ஏற்படும்னு சொல்லியும், ஏனைய மாறும் மேந்தலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அலகுக்கும் அவ்வளவு ஏற்படும்னு சொல்லியும், விற்பனை விலை ஒவ்வொரு அலகுக்கும் தந்திருக்கணும். அதுக்குள்ள தந்திருக்கணும் காலாண்டு ஒன்றிற்கு பாதிரப்பட்ட விற்பனை அலகுகளில் தந்திருக்கணும். சிறிய பொருள் 1000 அலகு, ஆடம்பரமான பொருள் 600 அலகு, உயர்ந்த பொருள் 200 அலகுன்னு சொல்லி. அதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸாக தந்திருக்கணும் 2022ஆம் ஆண்டுக்கான காலாண்டு நிலையான மேந்தலைகள் 1,50,000 இருக்கும். 2022ஆம் ஆண்டுக்கான 2வது காலாண்டுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் கீழ்வருமாறு மதிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது அடுத்த காலாண்டுக்கு இந்த குறிப்பிட்ட வளங்கள் இவ்வளவு தானாம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கணும். அப்போ இதில் ஏதாவது ஒன்று உங்களை என்ன செய்ய போகுது, வரையறுக்க போகுது. முதலாவது திறமையான கூலி 1900 மணித்தியாலங்கள், பொதியிடும் தாள் 1000 சதுர மீட்டர்கள், விநியோக எடை 2200 கிலோகிராம். அப்போ இந்த 3 விஷயத்திலையும் 3 உள்ளீட்டிலையும் ஏதாவது ஒரு உள்ளீடு எங்களை உற்பத்தியை மட்டுப்படுத்த போகுது. சரி, அப்போ முதலாவது நாங்கள் கணிப்பிட வேண்டியது வரையறுக்கப்பட்ட காரணியை இனங்காண்றது. சரி, வரையறுக்கப்பட்ட காரணி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு உற்பத்தி நிறுவனம் எக்ஸ் என்ற உற்பத்தி நிறுவனம் கூலி என்ற உள்ளீடை பயன்படுத்தி ஏ என்ற பொருளை மட்டும்தான் உற்பத்தி செய்யுது என்று சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நிறுவனம் வி சி என்ற 3 பொருளை உற்பத்தி செய்யக்குள்ள, கூலி என்ற ஒரே உள்ளீடை பயன்படுத்தி 3 பொருளை உற்பத்தி செய்யக்க, இந்த கூலி மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தால், உதாரணமாக 1000 ஹவர்ஸ் தான் கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தால், இந்த 3 பொருளும் உற்பத்தி செய்கிறதுக்கு 1200 ஹவர்ஸ் தேவை என்று சொன்னால் 200 ஹவர்ஸ் எங்கேயோ சோட்டுனாகுது, எங்கேயோ பற்றாக்குறையாக வருது. அப்போ இந்த 200 ஹவர்ஸை நாங்கள் எந்த உற்பத்தியில் குறைச்சி செய்ய போகிறோம்ன்றதை எதை வச்சு நாங்கள் முடிவு செய்வோம்னு சொன்னால் பங்களிப்பை வச்சு முடிவு செய்வோம். ரைட், இப்போ முதலாவது நாங்கள் பங்களிப்பை வச்சு முடிவு செய்கிறத இதை வச்சு பேஸ் பண்ணி செய்கிறத உத்தம உற்பத்தி என்றும் சொல்லி, இதை கண்டுபிடிக்கிறது இந்த 3 பொருளையும் எது இப்போ 3 உள்ளீடு தரைக்குள்ளே இந்த உள்ளீடு வரையறுக்கிறத கண்டுபிடிக்கிறதும் வரையறை காரணியை கணிப்பிடல் என்ற செக்ஷனுக்குள்ளதும் வரும். ரைட், இப்போ நாங்கள் எப்படி வரையறுக்கிற காரணியை கணிப்பிடுறோன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்படி ஒரு ஷெடியூல் போடுவீங்க. முதலாவது கேள்வி பேப்பரின்படி திறமையான கூலி 1900 மணித்தியாலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய மேலே இருக்கான். ரைட், இந்த 3 பொருளையும் ஒவ்வொரு பொருளும் திறமையான கூலியை எவ்வளவு பாவிக்குதுன்னு சொல்லி நாங்கள் கண்டறிவோம். இப்போ முதலாவது பார்த்திங்கன்னா திறமையான கூலி மணித்தியாலத்துக்கு 1000 ரூபா வீதம் 800 ரூபாய்க்கு சிறிய பொருள் பாவிக்குது. அப்போ 800 ரூபாய்க்கு சிறிய பொருள் பாவிக்குது என்று சொன்னால், இப்போ முதலாவது சிறிய பொருள் அலகுக்கு தேவையான கூலி மணித்தியாலம் 800 ரூபாய் தேவைப்படுது. ஆனால் ஒரு மணித்தியாலத்துக்கு 1000 ரூபா வீதம் என்றால் 0.8 மணித்தியாலம் ஒரு அலகு சிறிய பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் 1100 ரூபா தேவைப்படுது. ஆனால் ஒரு மணித்தியாலம் 1000 ரூபா வீதம். அப்போ 1.1 மணித்தியாலம் ஆடம்பர பொருளுக்கு தேவைப்படுது. அடுத்தது 1500 ரூபா தேவைப்படுது. ஒரு மணித்தியாலம் 1000 ரூபா வீதம். அப்போ ஒரு உற்பத்தியை செய்கிறதுக்கு 1.5 மணித்தியாலம் தேவைப்படுது.
ரைட். இதை எடுத்த பிறகு எங்களுக்கு எதிர்வு கூறப்பட்ட விற்பனை அல்லது காலாண்டுக்கான பாதிரப்பட்ட விற்பனை என்று சொல்லி பாதிரப்பட்ட விற்பனை எவ்வளவு என்று சொல்லி அலகுகளில் தந்திருக்கணும். சிறிய பொருள் 1000 அலகு, ஆடம்பர பொருள் 600 அலகு, உயர்ந்த பொருள் 200 அலகு. இப்போ நாங்கள் பெருக்கணும்னு சொன்னால் மொத்தமாக எங்களுக்கு தேவையான கூலி மணித்தியாலம் பெறும். அதாவது சிறிய பொருளுக்கு 800 மணித்தியாலமும் ஆடம்பர பொருளுக்கு 660 மணித்தியாலமும் உயர்ந்த பொருளுக்கு 300 மணித்தியாலம் தேவைப்படுது. அப்போ மூண்டையும் கூட்டினோம்னா எங்களுக்கு மொத்த கூலி மணித்தியாலம் தேவைப்படுது 1760 கூலி மணித்தியாலம். எங்களுக்கு கிடைப்பனவாக இருக்குது 1900 மணித்தியாலம். 1900 மணித்தியாலம் கிடைப்பனவாக இருக்கு. கிடைப்பனவு 1900 மணித்தியாலம். பற்றாக்குறை மிகுதியாக இருக்கிறது, அதாவது மேலதிக மணித்தியாலம். அப்போ இது எங்களை உற்பத்தியை கட்டுப்படுத்த போதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையே 1760, ஆனால் அதுக்கு தேவைக்கு மேலதிகமாக தான் கிடைத்திருக்கு. நாங்கள் அடுத்த உள்ளீட்டாக பார்க்க போகிறோம். அடுத்த உள்ளீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதியிடும் தாள். இப்போ பொதியிடும் தாள் ஒரு அலகுக்கு தேவையான பொதியிடும் தாள் எவ்வளவு பார்ப்போம். தேவையான பொதியிடும் தாள் ஒரு அலகுக்கு தேவையான பொதியிடும் தாள் 1 சதுர மீட்டர் 400 ரூபா வீதம் 160 ரூபாய்க்கு பயன்படுத்திக்கணும். அப்போ 160 ரூபாவை பிரிக்க போகிறோம் 400ஆல். இப்போ பிரித்தோம்னா 0.4 சதுர மீட்டர் வேணும். ரெண்டாவது ஆடம்பரமான பொருள் 240 ரூபாய்க்கு பயன்படுத்திக்கணும். 240 ரூபாய்க்கு, ஆனால் 1 சதுர மீட்டர் 400 ரூபா வீதம். அப்போ 0.6 சதுர மீட்டர் வேணும். அதே நேரம் 360 ரூபாய்க்கு பயன்படுத்தினோம் 1 சதுர மீட்டர் 400 ரூபா வீதம். அப்போ 0.9 சதுர மீட்டர் வேணும். ரைட். அதே மாதிரி பாதிரப்பட்ட விற்பனை அலகு சிறிய பொருள் 1000 அலகு, ஆடம்பர பொருள் 600 அலகு, அதே நேரம் உயர்ந்த பொருள் 200 அலகு. ரைட். பெருக்கணும் என்று சொன்னால் 400 சதுர மீட்டர் தேவை சிறிய பொருளை செய்கிறதுக்கு. ஆடம்பர பொருளை செய்கிறதுக்கு 360 சதுர மீட்டர், அதே நேரம் உயர்ந்த பொருளை செய்கிறதுக்கு 180 சதுர மீட்டர். அப்போ கூட்டினோம்னு சொன்னால் மூண்டையும் மொத்தமாக 940 சதுர மீட்டர் எங்களுக்கு தேவை. அப்போ கிடைப்பனவில் பார்த்தோம்னா 1000 சதுர மீட்டர் கிடைப்பனவாக இருக்குது. அப்போ மேலதிகமாக எங்களுக்கு கிடைக்குது. அப்போ மேலதிகமான கிடைப்பனவு 60 மேலதிகமான கிடைப்பனவு. அப்போ இந்த உள்ளீடு பொதியிடும் தாளண்ட உள்ளீடும் எங்களோட உற்பத்தியை கட்டுப்படுத்த போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையானது 940, ஆனால் எங்களுக்கு கிடைக்கிது 1000 மணித்தியாலம். ரைட். அப்போ அடுத்த உள்ளீடை பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விநியோக எடை. விநியோக எடை ஒரு அலகுக்கு தேவையான விநியோக எடை, அலகுக்கு தேவையான விநியோக எடை, அலகுக்கு தேவையான விநியோக எடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோகிராம் 200 ரூபா வீதம் சிறிய பொருளுக்கு 200 ரூபா தேவைப்படுது. அப்போ 200 ரூபாயை பிரிக்க போகிறோம் 200 ரூபாயால். அப்போ 1 கிலோகிராம் தேவைப்படுது. அதே நேரம் ஆடம்பர பொருளுக்கு 300 ரூபா தேவைப்படுது. அப்போ 300 ரூபாயை பிரிக்க போகிறோம் 200 ரூபாயால் 1.5 கிலோகிராம் தேவைப்படுது. அதே நேரம் 500 ரூபா தேவைப்படுது. 500 பிரிக்க போகிறோம் 200ஆல். அப்போ 2.5 கிலோகிராம் தேவைப்படுது. ரைட். இதே நேரம் அடுத்த என்ன பாதிரப்பட்ட விற்பனை. பாதிரப்பட்ட விற்பனை அலகுகளில் சிறிய பொருளுக்கு 1000, ஆடம்பர பொருளுக்கு 600, அதே நேரம் உயர்ந்த பொருளுக்கு 200. ரைட். பெருக்கினம்னு சொன்னால் முதலாவது 1000 கிலோகிராம் தேவைப்படுது. ஆடம்பர பொருளுக்கு 900 கிலோகிராம், உயர்ந்த பொருளுக்கு 500 கிலோகிராம். அப்போ மூண்டையும் கூட்டணும்னு சொன்னால் 2400 கிலோகிராம் தேவைப்படுது. ஆனால் எங்களோட கிடைப்பனவு கேள்வி பேப்பரின்படி 2200 கிலோகிராம்.
கிடைப்பனவு கிடைப்பனவு 2200 கிலோகிராம். அப்போ எங்களுக்கு 200 கிலோகிராம் என்னவா இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. இதுதான் எங்களை உற்பத்தியை என்ன செய்ய போகுது, மட்டுப்படுத்த போகுது. பற்றாக்குறையான இந்த 200 தான் எங்களோட உற்பத்தியை என்ன செய்ய போகுது, மட்டுப்படுத்த போகுது. அப்போ முதலாவது கேள்விக்குரிய விடை வந்து பார்த்தீங்கன்னா விநியோக எடை தான் வரையறை காரணியாக இருக்க போகுது. அப்போ முதலாவது விடை கண்டுட்டோம். ரைட், ரெண்டாவது விடை பார்க்க போகிறோம். ரெண்டாவது விடை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்யணும், இப்போ நாங்கள் விநியோக எடை தான் வரையறை காரணி என்று கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த விநியோக இடையில் பற்றாக்குறையாக வர 200 கிலோகிராம் என்ன செய்ய போகிறோம், ஏதாவது ஒரு உற்பத்தியில் குறைச்சி உற்பத்தி செய்ய போகிறோம். அப்போ அந்த உற்பத்தி எதை வச்சு குறைச்சி உற்பத்தி செய்வோம், எதில் குறைய லாபம் வருதோ அதில் குறைச்சி உற்பத்தி செய்வோம், எதில் கூட லாபம் வருதோ அதில் கூட உற்பத்தி செய்வோம். அப்போ நாங்கள் இப்போ அடுத்ததாக கண்டுபிடிக்க வேண்டியது எந்த பொருள் கூட லாபம் தருது, எந்த பொருள் குறைய லாபம் வருது, அதாவது பங்களிப்பு அதுன்ற கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்த கேள்வி போடுவீங்க பங்களிப்பு செய்முறை. பங்களிப்பு செய்முறை. ரைட், பங்களிப்பு செய்முறையில் 3 வகையான பொருள் இருக்குது. முதலாவது போடுவோம் பங்களிப்புண்டா என்ன, விற்பனை விலையிலிருந்து மாறும் கிரயத்தை கழிக்கிறது. அப்போ விற்பனை விலையை போடுவோம். விற்பனை விலை முதலாக பார்த்தீங்கன்னா சிறிய பொருளுக்கு 2600, ஆடம்பொருளுக்கு 4400, உயர்ந்த பொருளுக்கு 6500. ரைட், விற்பனை விலையிலிருந்து மாறங்கிரயங்களில் முதலாவது மூலப்பொருள், சிறியதில் பார்த்தீங்கன்னா நேர் மூலப்பொருள் 800 ரூபா, பெரியதில் பார்த்தீங்கன்னா 1900, அடுத்து 2800. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா திறமையான கூலியும் பார்த்தீங்கன்னா 800, 1100, 1500. அடுத்த உள்ளீடு பார்த்தீங்கன்னா மாறங்கிரியம் பொதியிடும் தாள் பார்த்தீங்கன்னா 160, 240, 360. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா விநியோகத்தாள் விநியோக கிரயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200, 300, 500. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏனைய மாறும் மேந்தலைகள். ஏனைய மாறும் மேந்தலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 150, 200, 250. ரைட், அப்போ பங்களிப்பு என்ன, விற்பனை விலையிலிருந்து மாறங்கிரயங்களை கழிக்கிறது பங்களிப்பாக இருக்குது. ரைட், முதலாவது பொருளுக்குரிய பங்களிப்பு 490, ரெண்டாவது பொருளுக்குரிய பங்களிப்பு 660, மூன்றாவது பொருளுக்குரிய பங்களிப்பு 1090. ரைட், இது பங்களிப்பாக இருக்க போகுது. இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்கலுமா, இந்த பொருளுக்கு கூட லாபம் வருது, இந்த பொருளுக்கு குறைய லாபம் வருதுன்ட்டு இதை வச்சு முடிவெடுக்கலாது. ஏன், எங்களை மட்டுப்படுத்துகிற காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விநியோக கிரயம். எங்களை மட்டுப்படுத்த போகிற காரணி வந்து பார்த்தீங்கன்னா விநியோக எடை. ரைட், அப்போ விநியோக எடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய பொருளுக்கு 1 கிலோகிராம் தான் பாவிக்கிறோம், ஆடம்பர பொருளுக்கு 1.5 கிலோகிராம் பாவிக்கிறோம், உயர்ந்த பொருளுக்கு 2.5 கிலோகிராம் பாவிக்கிறோம். இப்போ இந்த பங்களிப்பின் படி பார்த்தோம்னு சொன்னால் உயர்ந்த பொருள் தான் கூட லாபம் தருது, ஆனால் கூடிய அளவான நுகர்வை மேற்கொள்வது விநியோக எடையில். அப்போ நாங்கள் அந்த பங்களிப்பை எதுக்கு மாற்றணும்னா விநியோக எடைக்குரிய பங்களிப்பாக மாற்ற வேணும். அதை எப்படி மாற்றுறேன்னு பார்ப்போம். அளவுக்கு தேவையான விநியோக
எடை இதில் போட்டதை அப்படியே போடுவீங்க 1.5 1.5 2 1.5 2.5 ரைட். அப்போ இனி அடுத்த பார்க்க போகிறோம் பங்களிப்பு, விநியோக எடைக்கான பங்களிப்பு. ரைட். முதலாவது 490 நாங்கள் 1ஆல் பிரிக்க போகிறோம். அதே மாதிரி 660 1.5ஆல் பிரிக்க போகிறோம். அதே மாதிரி 1090 2.5ஆல் பிரிக்க போகிறோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா விநியோக எடைக்குரிய பங்களிப்பு. அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம் எது கூட வருதுன்னு. முதலாவது பார்த்திங்கன்னா சிறிய பொருள்தான் கூடிய லாபம் வருது 4090. அதே நேரம் ரெண்டாவது நடுத்தர பொருள் ஆடம்பர பொருள், மூன்றாவது உயர்ந்த பொருள். அப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வள ஒதுக்கீடை செய்ய போகிறோம். அப்போ இதுதான் எங்களுக்குரிய வள ஒதுக்கீடு செய்வதற்குரிய ஆர்டராக இருக்க போகுது. அப்போ நாங்கள் எப்படி உத்தம உற்பத்தி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது எங்களை ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உத்தம உற்பத்தி தான். நாங்கள் உத்தம உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த பங்களிப்பு செய்முறை கட்டாயம் செய்தே ஆக வேணும். ரைட். அப்போ முதலாவது எங்களோட ஒதுக்கீடின் பற்றி எதுக்கு ஒதுக்கீடு செய்யணும், சிறிய பொருளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேணும். இப்போ சிறிய பொருளுக்கு ஒதுக்கீடு செய்தால் சிறிய பொருள் எவ்வளவு உற்பத்தி செய்ய போகிறோம், சிறிய பொருள் எவ்வளவு உற்பத்தி செய்ய போகிறோம், 1000 அலகு உற்பத்தி செய்ய போகிறோம். இப்போ சிறிய பொருள் ஃபுல்லாகவே உற்பத்தி செய்ய போகிறோம். ஏன், அதுதான் அதிக லாபம் தருது. ஒரு பொருளை உற்பத்தி செய்ய எவ்வளவு விநியோக எடை தேவை, விநியோக எடை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம். அப்போ 1000 பொருளையும் செய்கிறதுக்கு 1000 அலகு தர 1 கிலோகிராம் 1000 கிலோகிராம் வரும். ரைட். அப்போ எங்கள்கிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட காரணி எவ்வளவு இருக்குது, 2200 கிலோகிராம் இருக்குது. அப்போ 2200 கிலோகிராம் இருக்குன்னா மிச்சம் 1200 கிலோகிராம் இருக்குது. அப்போ அதை இதுக்கு ஒதுக்கீடு செய்வோம், ரெண்டாவது பொருளுக்கு ஒதுக்கீடு செய்வோம். இப்போ ரெண்டாவது பொருள் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆடம்பரமான பொருளை தான் நாங்கள் உற்பத்தி செய்ய போகிறோம். அப்போ ரெண்டாவது ஆடம்பரமான பொருள் எவ்வளவு கேள்வி இருக்குது அல்லது பாதுகாப்பட்ட விற்பனை 600 அலகு இருக்குது. அப்போ 600 அலகு உற்பத்தி செய்ய போகிறோம். 1 அலகு உற்பத்தி செய்கிறதுக்கு 1.5 விநியோக எடை தேவை. அப்போ 1.5. அப்போ பெருக்கணும்னு சொன்னால் அதுக்கு தேவையான விநியோக எடை 900. அப்போ 1900 நாங்கள் இது வரைக்கும் பாவிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் 300 இருக்குது. ஏன், 2200ங்கிற விநியோக என்ற லிமிட். அப்போ 2200 மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யலாம், பாவனை செய்யலாம். அப்போ ஏற்கனவே 1900 பாவனை செய்துட்டோம். அப்போ மிச்சம் 300 எதுக்கு பாவனை செய்ய போகிறோம், மூன்றாவது உற்பத்தியில் பங்களிப்பு கூடுனதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உற்பத்தி செய்ய போகிறோம். அதாவது உயர்ந்த பொருள். உயர்ந்ததை நாங்கள் இங்கே உற்பத்தி செய்தோம்னு சொன்னால் 1 அலகை உற்பத்தி செய்கிறதுக்கு 2.5 விநியோக எடை தேவை கிலோகிராம். அப்போ 2.5. அதன்படி 300 கிலோகிராம் தான் எங்கள்கிட்ட இருக்குது என்று சொன்னால் எவ்வளவு பொருளை உற்பத்தி செய்யலாம், 300 பிரிக்க போகிறீங்க 2.5ஆல் பிரித்தால் 120 பொருள் தான் நாங்கள் உற்பத்தி செய்யலாம். இப்போ இதுதான் எங்களுடைய என்னவாக இருக்க போகுது, உத்தம உற்பத்தியாக இருக்க போகுது. அதாவது உத்தம உற்பத்தி கலவை என்னும் சொல்லலாம். உத்தம உற்பத்தி கலவை. ரைட். இதுதான் உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்குரிய பதிலாக இருக்க போகுது. அதாவது ரெண்டாவது கேள்விக்குரிய பதிலை செய்கிறதுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்முறை கண்டு அது பங்களிப்பு செய்முறையை எந்த வரையறை காரணிக்குரிய பங்களிப்பாக மாற்றி அதன் மூலம்தான் நாங்கள் என்ன செய்யணும், அதாவது உற்பத்தி தரப்படுத்திய பின்பு தான் என்ன செய்யணும், உத்தம உற்பத்தி கலவையை மேற்கொள்ள வேண்டும். ரைட். இதுதான் உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சராக இருக்கும். ரைட். 2 கேள்வியும் செய்தாச்சு. இப்படியான பாஸ் பேப்பர் கொஷின் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டு இருக்கும். நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் அதில் இருந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்யூ.